வெல்கம் டு மோர் ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்னைக்கு கோயில் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த உலக்கில் நான் ஒரு 3/4 உலக்கு அரிசியும் பச்சரிசியும் ஒரு 1/4 உலக்கு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேங்க. இந்த உலக்கு 200 கிராம் பிடிக்குங்க. வாங்க அடுப்பை பற்ற வைக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடாகட்டுங்க. இப்போ கடாய் சூடாயிருச்சுங்க. ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடாயிடுச்சுங்க. இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறீங்களா 1/4 உலக்கு, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பருப்பை இந்த நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. இப்படி இது ஒரு அரைவாசி வறுபட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 உலக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறோங்க கழுவி. இப்போ 3/4 உலக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கழுவி இது கூட சேர்த்துக்கிறோங்க. இந்த அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த நெய்யிலேயே நெய், பருப்பு, அரிசி இது 3ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா சேர்த்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 3.5 டம்ளர் 3.5 உலக்கு தண்ணி, எந்த உலக்கில் எடுத்தோமோ அதே உலக்கில் ஒரு 3.5 உலக்கு தண்ணி இதில் சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்படி வறுபட்டுருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியெல்லாம் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எந்த உலக்கில் அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ அதே உலக்கில் 3.5 உலக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 3.5 உலக்கு இதில் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் வர விட்டுறலாங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடியாச்சுங்க. இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொரு 2 விசில் வரட்டுங்க. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பாவு காய்ச்சிக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்து நம்ம பாவு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு 3/4 கப் அரிசி 1/4 கப்பு பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 கப் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஒரு 1.5 கப்பு நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. நான் அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது சும்மா கரைஞ்சா போதுங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க, வெல்லம் கிடையாதுங்க. இது நாட்டு சக்கரை. முக்கால் கப்பு அரிசி பருப்பு எடுத்துருக்கேங்க. அது ரெண்டும் சேர்ந்து 1 கப்பு ஆச்சு இல்லைங்களா, அதுக்கு நான் 1.5 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேனுங்க. அந்த நாட்டு சக்கரை கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ பாவு மாதிரி காய்ச்சுறேன். சும்மா இந்த இது சக்கரை கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம காய்ச்சுறோங்க. நீங்கள் டம்ளராக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, உலக்கில் எடுத்திங்கனாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி தாங்க. ஒரு உலக்கு எடுத்துருக்கேன்னா நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 3.5 கப்பு தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம 3 விசில் விட்டு வச்சுருக்கிற இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் வெள்ளைப்பாவோட ஒன்றா சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா கிளறி கொடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் சேர்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க.
இப்படியே பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இந்த 10 முந்திரி பருப்பை சேர்த்து இதில் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சுங்க. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டுங்க. ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க நல்லா. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றலாங்க. இந்த சக்கரை பொங்கலை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. இந்த சக்கரை பொங்கலை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் இந்த தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷு வேணுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு செஞ்சு காமிப்போங்க. அது கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் ஃபேஸ்புக்கோட லிங்க்கும் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியில் வந்து நான் சந்திக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.